அடுத்து பாருங்க, நாளைக்கு மகளிர் தினம் கொண்டாட போகிறாங்க. எல்லா மகளிருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சரிங்களா? அவங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கட்டும்னு நாமளும் வேண்டிக்கிறோம். இருந்தாலும் அவங்ககிட்டே கேட்போம் அப்படின்ட்டு, எம்மா உங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லா உரிமைகளும் கிடைக்குதா, இல்லை மற்ற இடங்களில் கிடைக்குதா, மகளிர்ன்றதுனால சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு கேட்டோம். மனமலான்னு பதில் சொல்கிறாங்கல்ல. அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுறது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியும், ஒரு எல்லா கவலைகளையும் மறந்து சிட்டுக்குருவி போல பறந்து செல்கிற மாதிரி இருக்குது. ஈவன் ஆட்டோ ஓட்டலேருந்து சித்தாள் வேலையிலேருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் நாங்கள் பெண்கள் தான் முன்னுரிமை வச்சுட்ருக்குறோம். மகளிர் தான் சார் பவரே. இந்த பவர் வந்துட்டு ஆல் த பவர் தே ஹேவ். ஸோ அவங்களால செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைகளில் பெண்கள் தங்களுடைய சமமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனாலும் பெண்களுக்கும் படிப்புக்கு தக்கன வேலையில் உண்டு. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன். பெண்கள் கிட்ட இருக்கிற பயத்தை மட்டுமே போக்க வேண்டிய சூழ்நிலை மட்டும்தான் இருக்குதே ஒழிய பெண்கள் முன்னேறாம இல்லை. இப்போ ஆண்கள் எந்த ஒரு ஜாப்ல இருக்காங்களோ அதே ஜாப்ல பெண்கள் இருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போய் படிக்க முடியலனாலும் வீட்டில இருந்தே படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க. ஆனா பெண்கள் வளர வளர வெளியே வர வர அதற்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அடிமைத்தனம், சின்ன பிள்ளையிலே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கா. வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேயே கல்யாணம் முடிச்சிருவாங்க. எல்லா இடத்துலையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தாங்கன்னா, மார்ச் 8 மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே மகளிர் தினமாக தான் நாங்கள் கொண்டாடுவோம். பெரியார் தான் சொல்வார், பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் ஆண்களுக்கு சமமாக அல்ல, ஆண்களை விட ஒரு படி மேலேயும் சாதிக்க முடியும் என்று சொல்வார். அனைத்து கிராமங்களில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதில் மகளிர் மட்டும்தான் நிற்கணுன்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே நம்ம மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். சொல்றதுக்கு என்ன கேட்டால் எதுவுமே இல்லை. ஒரு பச்சை பிள்ளை இன்னைக்கு முழுச நைட்டாக தனியாக இருந்து அது ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு வந்துச்சுன்னா உண்மையான மகளிர் தினம் அன்னைக்கு தான்.